சிந்தனைக்கு எதுவாக நம்ம எடுத்துக்கொண்ட வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 26 முதல் 41 முடிய உள்ள வசனங்களை நாம் வாசித்துட்டோம். இந்த அதிகாரம் முழுவதும் பிறவி குருடனை பற்றியும் அவனுடைய வாழ்க்கையில் நடந்த மாற்றத்தை பற்றியும் அவருடைய வாழ்க்கையில் கிறிஸ்து எப்படியாக செயல்பட்டார் என்பதை பற்றியும் ஆவிக்குரிய அநேக பாடங்களையும் நன்மைகளையும் இந்த புத்தகமானது, இந்த அதிகாரமானது நமக்கு வழங்கினது என்பதை நாம் பார்க்கிறோம். இதுதான் நம்ம இதில் பார்க்கக்கூடிய காரியமாக இருக்குது. இப்போ முதலாவதாக நாம் அப்படியே நம்ம சிந்தித்து ஒரு விஷயம் ஞாபகப்படுத்தி விட்டு அந்த அடுத்த சம்பவங்கள் கடந்து போவோம். 1லிருந்து 9 வசனம் வரைக்கும் நாம் பார்த்தோம் கடந்த நாட்களிலே. அதை என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 3 பிரிவாக பிரித்து படித்தோம். 1லிருந்து 9 வசனம் 9 வசனத்தை 3 பிரிவாக பிரித்து படித்தோம். முதல் 1லிருந்து 3 வரைக்கும் உள்ள வசனத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பாடுகளுக்கும் பாவத்திற்கும் உள்ள உறவை பற்றி நாம் படித்தோம். முதல் 3 வசனங்கள் என்ன படித்தோம் அப்படின்னு சொன்னால் பாவத்திற்கும் பாடுகளுக்கும் உள்ள உறவை குறித்து நம்ம அதில் படித்தோம். இப்போ இந்த இடத்துல பாவத்தை எப்படி பார்க்கணும், பாடுகளை எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இயேசு கற்றுத்தருகிறார். யாருக்குன்னா தம்முடைய சீசர்களை கற்றுத்தருகிறார். அப்போ அந்த சீசன் ஒரு பாவியான இந்த பகுதியில் வரக்கூடிய அந்த பிறவி குருடன் அவன் எப்படி பார்க்குறான் அப்படின்னு சொன்னால் அவன் பாவம் செய்தது போல அவன் பார்க்குறான். பிறவி குருடனாக இருக்கிற அந்த மனிதனை இவன் பாவம் செய்ததுனால தான் இப்படிப்பட்ட தண்டனை இவன் அனுபவிக்கிறான், இவ்வளோ கஷ்டப்படுறான், இவ்வளோ உபத்திரவப்படுறான் என்று சொல்லி அவனுடைய பாவத்தை காரணம் காட்டி அவனை குற்றப்படுத்துவதை பார்க்குறோம். 1. 2வது என்ன செய்கிறான்னு சொன்னால் அவருடைய தகப்பனார், அவருடைய பெற்றோர்கள் பாவம் செய்திருப்பாங்க, ஆகவே தான் அவன் கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லி பேசுகிறான். அடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போது தனிப்பட்ட பாவத்தை இங்கே சொல்கிறான், பெற்றோருடைய பாவத்தை இங்கே சொல்கிறான். அடுத்து இந்த பிறவி குருடன் இப்போ கஷ்டப்படுறது வந்து தண்டனை அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறான். இப்போது சீசருடைய பார்வை எப்படி இருக்குது, சீசருடைய புரிதல் எப்படி இருக்குது? அப்போ இயேசுவோடு கூட பயணிக்கிற சீசர்கள், இயேசுடைய போதனைகளை கேட்டு வரக்கூடிய சீசர்கள், இயேசுடைய அன்பையும் இயேசுடைய கரிசனையும் தியாகத்தையும் பார்த்து வரக்கூடிய சீசர்கள், இவங்களும் மற்ற மனிதர்களை இயேசுவை போல தான் பார்க்கணும். ஆனால் இவங்க இயேசுவை போல பார்க்காம இவன் சுய இஷ்டத்தில் இவன் எல்லாரும் ஒட்டு மொத்தமாக அப்படி தான் அவன் பார்க்குறான். அப்போ இந்த மனிதன் இவளை கஷ்டப்படுறதுக்கு இவன் தனிப்பட்ட பாவம் தான் காரணமாக இருக்குன்னு சொல்லி குற்றப்படுத்தான். எவ்வளோ பெரிய வருத்தம், எவ்வளோ பெரிய வேதனை அது. இவனுடைய பெற்றோர்கள் செய்த பாவத்தை தான் இவன் கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லி 2வதாக குற்றம் சாட்டுறான். 3வது இவன் தண்டனை, இதை ஒரு தண்டனையாக பார்த்து கொண்டிருக்கிறான். அப்போது அவனுக்கு யாரை பற்றி அக்கறை இல்லை, எதை பற்றி புரிதல் இல்லைன்னு சொன்னால் கடவுள் பார்க்குற வண்ணமாக சீசனுக்கு இன்னொரு மனிதனை பார்க்க தெரியல அப்படிங்கிற நம்ம பார்க்குறோம். அப்போது அங்கே என்ன பாடம் கற்றுத்தருகிறார் என்று சொல்லி சொன்னால், இயேசு என்ன பாடம் கற்றுத்தருகிறார் என்று சொன்னால் இவன் தேவனுடைய கிரியையாக இருக்கிறான், படைக்கப்பட்டுக்கிறான் அப்படிங்கிற விஷயத்தை அங்கே சொல்கிறார். இப்போ தேவனுடைய கிரியையாக இந்த மனிதன் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறான். நீங்கள் நினைக்கிறபடி இவன் செய்த பாவத்தினால இல்லை, இவனுடைய பெற்றோர்கள் செய்த பாவத்தினால இல்லை, இவன் பெற்றுக்கொண்டிருக்கிறது தண்டனையான ஒரு காரியம் இல்லை. நீங்கள் அதை முதல்ல தெளிவுபடுத்திக்கணும், அதெல்லாம் புரிஞ்சுக்கொள்ளுங்கன்னு சொல்லி அங்கே சொல்கிறான். அப்போது என்ன சொல்ல வர்றாரு சொன்னால் இவன் தேவனுடைய கிரியையாக இவன் பார்க்கப்படுகிறான், இவன் படைக்கப்பட்டுகிறான். தேவனுடைய கிரியை என்பது கடவுளுடைய செயல், கடவுளுடைய செயலை குறிக்கக்கூடிய நிலைமையில இந்த மனிதன் அவன் படைக்கப்பட்டுகிறான் என்று சொல்லி சொல்லுகிறான். அப்போ தேவனுடைய செயல்பாடு என்பது அல்லது கடவுளுடைய கிரியை என்றால் என்ன என்பதை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அவருடைய நித்திய மகிமையை குறிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. கடவுளுடைய மகிமை என்பது அது அவருக்கே உரிய சிறப்பு. ஆராதனை என்று சொன்னால் அது கடவுள் மட்டும்தான் ஆராதிக்கப்படக்கூடியவர், அவர் மட்டும்தான் தகுதி உடையவராக இருக்கிறார். எல்லா கணத்துக்கும், எல்லா மகிமைக்கும், எல்லா மேன்மைக்கும், எல்லா மாட்சிமைக்கும் யார் காரணர், யார் போதுமானவர், யார் தகுதி வாய்ந்தவர் சொன்னால் கடவுள். ஆகவே அந்த மகிமையை வேற யாருக்கும் நான் கொடுக்க மாட்டேன், கொடுக்க முடியாது. அந்த மகிமை என்ற ஸ்தானத்திலே கடவுள் நிற்கிறவராக இருக்கிறார். அந்த நித்திய மகிமைக்காக, நித்திய மகிமை வெளிப்படும் பொருட்டாக பிறப்பிக்கப்பட்டுகிறான் என்று சொல்லுகிறார். 1. 2வது பார்த்தீங்க சொன்னால் அவருடைய நித்திய வல்லமை வெளிப்படும் பொருட்டாக படைக்கப்பட்டுகிறான். நித்திய வல்லமை என்பது நாம் பார்க்கிறோம், கடவுளுடைய படைப்பிலை நாம் பார்க்கிறோம், உலகத்தில் இருக்கிற படைப்பிலை நாம் பார்க்கிறோம். அனைத்து படைப்புகளிலும் கடவுளுடைய வல்லமை இருக்கிறது. அப்பேற்பட்ட வல்லமை
இந்த மனிதனிடத்திலே வெளிப்படும்படியாக இவன் பிறப்பிக்கப்பட்டுகிறான் என்று சொல்லுகிறார். இரண்டாவதாக, மூன்றாவதாக நான் பார்க்கிறோம், அப்படி நித்திய இரக்கம் வெளிப்படும் பொருட்டாக இந்த மனிதன் பிறப்பிக்கப்பட்டுகிறான் என்று சொல்லுகிறார். அப்படி நித்திய இரக்கம் என்று சொல்லும்போது கடவுள் பாகுபாடு இல்லாமல் எல்லா படைப்புகளையும் பராமரிக்கிறவராக இருக்கிறார், போஷிக்கிறவராக இருக்கிறார், வழி நடத்தக்கூடியவராக இருக்கிறார். அதினதின் காலங்களிலே அதினதின் வேலைகளிலே அவர்கள் வஞ்சனை இல்லாமல் தாராளமாய் பரிபூர்ணமாய் தம்முடைய ஐஸ்வர்யத்திலிருந்து தம்முடைய ஆசீர்வாதத்திலிருந்து எல்லா படைப்புகளையும் தன்னுடைய இரக்கத்தின்படி வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே இவன் நித்திய இரக்கம் வெளிப்படும் பொருட்டாக இப்படியாக படைக்கப்பட்டுகிறான். ஒன்று, அவருடைய மகிமை வெளிப்படும்படியாக பிறப்பிக்கப்பட்டுகிறான் பிறவிக்குடனாக. இரண்டாவது, அவருடைய வல்லமை பிறப்பிக்கப்பட்டுகிறான், வெளிப்படும்படியாக பிறப்பிக்கப்பட்டுகிறான். ரெண்டு, மூன்றாவது, அவருடைய இரக்கம் வெளிப்படும் பொருட்டாக பிறப்பிக்கப்பட்டுகிறான். ஆகவே இவனை தண்டனையாக நீ பார்க்காம கடவுளுடைய மகிமையை பார், கடவுளுடைய செயல் இவனிடத்தில் விளங்குகிறதாக இருக்கிறது என்பதை பார் என்று சொல்லி இயேசு சீசலை கற்றுத்தருகிறார். சீசருடைய பார்வை, சீசருடைய புரிதல் வேதத்துக்கு எதிரடியாக இருந்தது. இயேசுடைய பார்வைக்கு எதிரடியாக இருந்தது, எதிர்மறையாக இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். பாடுகள் உபத்திரங்கள் வழியாக போகிற மனிதனை தண்டனையாக பார்க்கக்கூடாது என்பதை கடவுள் கற்றுத்தருகிறார். பாடுகள் வழியாக உபத்திரங்கள் வழியாக கடந்து போகிற ஒரு மனிதனை அவன் பாவத்தினாலே தண்டிக்கப்படுகிறான் என்பதை நீ பார்க்காத என்று சொல்லி கற்றுத்தருகிறார். பாடுகள் வழியாக உபத்திரங்கள் வழியாக ஒரு மனிதன் கடந்து போகும்போது அதில் கடவுளுடைய கிரியை என்ன அதை பார் என்று சொல்லி கற்றுத்தருகிறார். கடவுளுடைய செயல்பாடு என்ன அதை பாருங்கள் என்று சொல்லி கற்றுத்தருகிறார். அப்போ நீ தண்டனையாக நீ பார்க்காம நீயே ஒரு முடிவுக்குள் வந்து நியாய தீர்ப்பை வழங்கிடாத என்று சொல்லி கடவுள் அங்கு கற்றுத்தருகிறதை நாம் பார்க்கிறோம். இதுதான் நாம் 1 - 3 வரைக்கும் உள்ள வசனத்தில் படித்து கொண்ட பாடம். ரெண்டாவது பார்த்தோம், 4ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்த்தோம். தேவனுடைய சர்வ வல்லமையை பற்றி நாம் பார்த்தோம். கடவுளுடைய வல்லமை இந்த பகுதியில் எப்படி செயல்பட்டது, கடவுளுடைய வல்லமை எப்படியாக இந்த மனிதனிடத்தில் காணப்பட்டது என்று பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தை கடவுள் எப்படி ஒன்றும் இல்லாமையிலிருந்து படைத்தாரோ அதே போல இந்த மனிதனை எச்சிலை கொண்டு அவருடைய உமிழ்நீர், எச்சிலை சொன்னால் அவருடைய உமிழ்நீர் கொண்டு, சேற்றை கொண்டு, மண்ணை கொண்டு, குளத்தின் தண்ணீரை கொண்டு என்ன செய்யறான், அந்த மனிதனுக்கு பார்வை கொடுக்குறார். எவ்வளோ பெரிய ஆச்சரியம்! இது எதை காட்டு சொன்னால் அவருடைய வல்லமையை காட்டுகிறது, அவருடைய அனந்த ஞானத்தை காட்டுகிறது, அவருடைய அனந்த வல்லமையை காட்டுகிறது, பராக்கிரமத்தை காட்டுகிறது. அப்போது கடவுள் வல்லமை உள்ளவர் என்பதை இந்த பகுதியில் ரொம்ப இலகுவாக நாம் படித்து புரிந்து கொள்கிறோம். ஒன்றும் இல்லாமல் இருந்து கடவுள் எப்படி இந்த உலகத்தை உண்டாக்கினாரோ அதுபோல அற்பமாக எண்ணப்படுகிற மனிதன், அற்பமாக கேவலமாக எண்ணப்படுகிற ஒரு மண்ணை கொண்டு, சேற்றை கொண்டு, எச்சில் உமிழ்நீரை கொண்டு, குளத்தின் நீரை கொண்டு அந்த மனிதனுக்கு பார்வை அளிக்கிறார். இதுதான் கடவுளுடைய சர்வ வல்லமை என்பது, இதுதான் இயேசு கிறிஸ்துனுடைய சர்வ வல்லமை என்பது நாம் பார்க்கிறோம். கடவுளுடைய வல்லமையை நம்மால் ஒருபோதும் புரிந்து கொள்ள முடியாது என்பதை நாம் பார்க்கிறோம். கடவுளுடைய வல்லமை என்பது, கடவுளுடைய சர்வ வல்லமை என்பது நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நடந்தேறி கொண்டு வருகிறது. நம்மை கடவுள் படைத்தார், அவருடைய சாயலாக நம்மை படைத்தார், அவருடைய ரூபமாக நம்மை படைத்தார், அவரை போலவே நம்மை படைத்தார், அவரை நாம் பிரதிபலிக்கும் வண்ணமாக நாம் படைத்தார், நாம் அவரை வெளிப்படுத்தும் வண்ணமாக படைத்தார், அவரை சார்ந்து வாழும்படியாக நம்மை படைத்தார். அவர்தான், அவரை இல்லாமல் என்னால் வாழ முடியாது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டிய நிலையிலே மனிதனை கடவுள் படைத்தார். ஆக கடவுள் இல்லாமல் மனிதனால் எதையும் செய்ய முடியாது, எதையும் செய்ய முயற்சி செய்ய முடியாது என்பதை தான் இந்த கடவுளுடைய வல்லமை நமக்கு கற்றுத்தருகிறது. ஒரு பாவியை கடவுளுடைய வல்லமை மீட்கிறது, காப்பாற்றுகிறது, ரட்சிக்கிறது. நம்ம அதை பார்க்குறோம். 4ஆம் வசனத்தில் 7ஆம் வசனம் வரைக்கும் தேவனுடைய சர்வ வல்லமை பற்றி நாம் படித்து புரிந்து கொண்டோம். அடுத்து 8 - 12 வரைக்கும் நான் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கடவுள் தருகின்ற ரட்சிப்பை பற்றி நம்ம பார்க்குறோம். கடவுள் தருகின்ற ரட்சிப்பு என்பது கடவுள் மட்டுமே தரக்கூடியவராக இருக்கிறார். அது மனிதன் விரும்பி பெற்றுக்கொள்வதில்லை, மனிதன் முயற்சினாலே பெற்றுக்கொள்ளக்கூடியதில்லை, மனிதனுடைய விருப்பத்தினால் பெற்றுக்கொள்ளக்கூடியதில்லை. முழுக்க கடவுள் அதில் பங்களிப்பு செய்கிறார். கடவுள் தான் முழுக்க ஒரு மனிதனுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறவராக இருக்கிறார். எவ்வளோ பெரிய ஒரு காரியம்! அந்த ஒரு மனிதனை, அந்த பார்வை இல்லாத அந்த மனிதனை பார்வை கொடுக்க வேண்டும் என்பதற்காக கடவுள் தம்முடைய உமிழ்நீரை இப்படி பயன்படுத்தினது போல, மண்ணை பயன்படுத்தினது போல
அந்த குளத்தின் தண்ணீரை பயன்படுத்தினது போல ஒரு மனிதன் ரட்சிப்புக்கு கடவுள் தம்முடைய அதிகாரம் உள்ள வார்த்தையை பயன்படுத்துகிறார். எவ்வளோ பெரிய ஒரு ஆச்சரியம்! கடவுள் தம்முடைய அதிகாரம் உள்ள வார்த்தையை பயன்படுத்தி ஒரு பாவியை ரட்சிக்கிறார், மீட்கிறார். அது மட்டுமல்ல, ரெண்டாவது பரிசுத்த ஆவியானவர். அப்போ வேதத்தையும், வேதத்தில் சொல்லப்பட்ட பரிசுத்த ஆவியானவரும், வேதத்தில் சொல்லப்பட்ட கிறிஸ்துவையும் கொண்டு கடவுள் ஒரு பாவியை ரட்சிக்கிறார். ரட்சிப்பு என்பது இந்த வேதத்தின் ஊடாக ஒரு மனிதனுக்கு நடக்கிறது என்பதை வேதம் சொல்லுகிறது. அப்போ ரட்சிப்பு இந்த வேதத்தின் ஊடாக நடக்கும்போது அதுதான் மெய்யான ரட்சிப்பாக இருக்குது, அதுதான் மெய்யான விடுதலையாக இருக்குது, அதுதான் மெய்யான மனம் திரும்புதலாக இருக்கிறது. அப்போ இந்த வேதத்தை இல்லாமல் அனுபவத்தை வைத்துக்கொண்டு, அனுமானத்தை வைத்துக்கொண்டு நாம் ரட்சிப்பை உறுதிப்படுத்தி கொள்ள முடியாது. இந்த பகுதியில் இயேசு பரிசுத்த ஆவியினரை கொண்டு, வேதத்தை கொண்டு நாம் ரட்சிப்பை உறுதிப்படுத்தி கொள்ள முடியும் என்பதை கற்றுத்தருகிறார். இதுதான் நம்ம இதில் 12 வசனம் வரைக்குமாய் நான் படித்து புரிந்து கொள்ளக்கூடிய பாடமாக இருக்கிறது. இப்போ 2வது பகுதியில் என்ன பார்த்தோம் என்ன சொன்னால், 2வது பகுதியில் 13ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரைக்குமாய் நான் பார்க்கும்போது இங்கே என்ன நடக்குது, 13ஆம் வசனத்துலேருந்து நம்ம அப்படியே ஒன்றின் பின் ஒன்றாக வாசித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், குருடனாய் இருந்த அவனை பரிசேயர் இடத்துக்கு கொண்டு போனார்கள். இயேசு சேருண்டாக்கி அவன் கண்களை திறந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது. ஆகையால் பரிசேயரும் அவனை நோக்கி, நீ எப்படி பார்வை அடைந்தாய் என்று மறுபடியும் கேட்டார்கள். அதற்கு அவர் என் கண்களின் மேல் சேற்றை பூசினார், நான் கழுவினேன், நான் காண்கிறேன் என்று தெளிவாக தான் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை அங்கே மிக தெளிவாக சொல்லுகின்றான். தான் பெற்றுக்கொண்ட சுகத்தை அவன் ஒளிவு மறைவு இல்லாமல் ஒன்றையும் கூட்டி குறைச்சி சொல்லாமல் அவன் வெளிப்படையாக நேரடியாக மறைக்காமல் அவன் சொல்லுகிறான். அப்போ இங்கே என்ன குற்றப்படுத்துகிறாங்கன்னு சொன்னால், அந்த யூதர்கள், அந்த மத தலைவர்கள் என்ன குற்றப்படுத்துறான்னு சொன்னால், இயேசுவை குற்றப்படுத்தணும். என்னன்னு சொல்லி குற்றப்படுத்தணும்? ஓய்வு நாளை மீறிட்டான், ஓய்வு நாளை மீறிட்டதுனால இயேசுவை கொலை செய்யணும். அப்போது இன்னும் 2வது மீறினது யார்? 2வது மீறினது இந்த குருடன். அப்போ இயேசுவையும் கொலை செய்யணும், இந்த குருடனையும் கொலை செய்யணும். இதுதான் அந்த மத தலைவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. அப்போது ஓய்வு நாள் என்பது எதுக்காக, ஏன் ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பின் வரக்கூடிய குறிப்புகளும் படிக்க முடியாது இருக்கிறோம். அப்போ ஓய்வு நாளை குறித்து அந்த யூதர்கள் எப்படி பார்த்தாங்க அப்படின்னு சொன்னால், கிட்டத்தட்ட 39 வகையான வேலையை அவர்கள் அனுசரித்து வந்தாங்க. யூதர்கள் 39 வகையான வேலை, அந்த வேலையெல்லாம் நிறுத்தி ஓய்ந்திருக்கிறதா ஓய்வு நாளில் அவங்க செய்யக்கூடிய ஒரு காரியம். எவ்வளோ பெரிய ஒரு அறியாமையோடும் எவ்வளோ ஒரு மனித பாரம்பரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தும், மனித சடங்கு காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தும் அவங்க இப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டு வராங்க. இப்போ மத தலைவர்கள், யூத தலைவர்கள் அவங்க 39 வகையான வேலைகளை நிறுத்திவிட்டு அன்றைக்கு ஓய்ந்திருப்பாங்க. எந்த வேலை செய்ய மாட்டாங்களாம். அந்த நாளை அவங்க எவ்வளோ உயர்வாக பார்க்குறாங்க, எவ்வளோ மரியாதைக்குரிய நிலையில் பார்க்குறாங்கன்னு சொல்லி 2வதாக நம்ம அதை பார்க்குறோம். இப்போ 3வது இந்த ஓய்வு நாளை அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னு சொன்னால், உடலையும் மனதையும் புதுப்பிக்கிறது என்ற கண்ணோட்டத்தில் அவங்க பார்க்குறாங்க. 39 வகையான வேலைகளை அவங்க பிரதானமாக சொல்கிறாங்க. 2வது கடவுளை நாங்கள் உயர்ந்த இடத்துல வச்சிருக்கிறோம், மரியாதைக்குரிய இடத்துல வச்சிருக்கோன்னு சொல்லி சொல்கிறாங்க. 3வது பார்த்தோம்னா ஓய்வு நாளில் உடலையும் மனதையும் புதுப்பிக்கிறதுக்காக நான் ஓய்வு நாளை வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஆனால் அவன் சொல்லக்கூடிய காரியங்கள் ஏற்றுக்கொள்ளகிறது போல இருந்தாலும் கூட, ஆனால் வேதத்துக்கு உட்பட்டதான்னு சொல்லி பார்த்து சொன்னால் வேதத்துக்கு உட்பட்டது இல்லை. வேதத்துக்கு முரண்பாடானது ஒரு காரியத்தை அவங்க அனுசரித்து வந்தாங்க. வேதத்துக்கு, கடவுளுடைய வார்த்தைக்கு எதிரடியாக அவங்க அந்த காரியங்களை அனுசரித்து வந்தாங்க. அதாவது மனித சடங்குகளை முன்னிறுத்தி இதெல்லாம் செய்து வந்தாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். மனித பாரம்பரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து இதெல்லாம் செய்து வந்தாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். மனித பெருமையில் முக்கியத்துவம் கொடுத்து இதெல்லாம் அனுசரித்து வந்தாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். மனித முயற்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்து இதெல்லாம் அனுசரித்து வந்தாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அவங்களுக்கும் கடவுளுக்கும் எந்த சம்பந்தமே இல்லை. கடவுள் சொல்லியபடி ஓய்வு நாளை இவங்க அனுசரிக்கல, கடவுள் சொல்லியபடி ஓய்வு நாளுக்கு இவங்க முக்கியத்துவம் கொடுக்கல, கடவுள் சொல்லியபடி ஓய்வு நாளை இவங்க கை கொண்டு நடக்கல. கடவுள் சொல்லாதபடி தன்னுடைய இஷ்டத்தின்படியும் தங்களுடைய முறைமையின்படியும் தங்களுடைய பாரம்பரியத்தின்படியும் ஓய்வு நாளை அனுசரித்து வந்தாங்க. ஆகவே இந்த ஓய்வு நாளை இயேசு என்ற இந்த மேசியா மீறிட்டான், இவனை கொலை செய்யணும். அவன் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டை பாருங்க. 15ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் கீழே வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆகையால் பரிசேயரும் அவனை நோக்கி, நீ எப்படி பார்வை அடைந்தாய் என்று மறுபடியும் கேட்டார்கள். அதற்கு அவர் என் கண்களின் மேல் சேற்றை பூசினார், நான் கழுவினேன், காண்கிறேன் என்றான். அப்பொழுது பரிசேயரில் சிலர்
அந்த மனுஷன் ஓய்வு நாளை கை கொள்ளாததினால் அவன் தேவனிடத்திலிருந்து வந்தவன் அல்ல என்றார்கள். வேறு சிலர் பாவியா இருக்கிற மனுஷன் இப்படிப்பட்ட அற்புதங்களை எப்படி செய்வான் என்றார்கள். இவ்விதமாய் அவர்களுக்குள்ளே பிரிவினை உண்டாயிற்று. அங்க ஒரு குரூப்பா இருந்து 2 குரூப்பா பிரியுது. ஒரு குரூப் வந்துட்டு இயேசு வந்துட்டு நிராகரிக்கிறான், வன்மையா கண்டிக்கிறான், வன்மையா எதிர்க்கிறான். இவன் எப்படி ஓய்வு நாளை மீறலாம், இவன் எப்படி ஓய்வு நாளில் எப்படிப்பட்ட வேலை செய்யலாம். இப்போ வேலை செய்ததான் அவன் செய்து கொண்டு சொல்லி கொண்டிருக்கிறான். இயேசு இந்த மனிதனுக்கு சுகம் கொடுத்ததை வேலை செய்ததா சொல்லி கொண்டிருக்கிறான். ஆகவே தான் இயேசுவை வன்மையாக அவன் கண்டிக்கிறான். ஓய்வு நாளை அவன் மீறிட்டான், இவனை கொலை செய்யப்படணும், இவனுடைய காரியங்களுக்கு உட்பட்டு போனால் குருடனும் கொலை செய்யப்படணும். இதுதான் பரிசேய மத தலைவர்கள் பார்க்கிற பார்வை. இயேசு மீதும் இயேசு சுகப்படுத்தின அந்த குருடன் மீதும் அவர்கள் வைக்கிற குற்றச்சாட்டு. அங்க என்ன நடக்குது? 2 பேருக்கும் பிரிவினை உண்டாக்குறது. அன்பானவர்களே, எப்போ இயேசு ஒரு மனிதன் அறிந்து கொள்ளும்போது சமாதானம் அங்கே இருக்கிறதுக்கு பதிலாக அங்கு சமாதான பிளவு, சமாதான குலைச்சல் அங்கு நடக்கும் என்பதை நானும் நீங்களும் மறக்கக்கூடாது. ஒரு விசுவாசத்தில் முன்னேறி வரும்போது, ரட்சிப்பின நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளும் போது அந்த குடும்பமும் அங்கே இருக்கிற சமுதாயமும் அவனுக்கு சாதகமாக இருக்கு என்பது 99% இல்லை, 100% சாதகமாக இருக்காது என்பதுதான் வேதம் சொல்லுது. நீங்கள் இன்னொரு கூட லூக்கா புத்தகத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால், லூக்கா 12ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால், லூக்கா 12ஆம் அதிகாரம் 49 53 வரைக்கும் வாசித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிகிற வேண்டும் என்று விரும்புகிறேன். அதாவது அக்கினின்னு சொன்னால் ரட்சிப்பை கொடுக்க முடியாது வந்தேன், மீட்பை கொடுக்க முடியாது வந்தேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு பொருள். ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்தானம் உண்டு, அது முடியும் அளவும் எவ்வளோ நெருக்கப்படுகிறேன், சிறுவை மரணத்துக்கு முன்பாக நான் நெருக்கப்படுகிறேன் சொல்லி சொல்லுகிறார். அடுத்து இப்ப சொல்ற பாருங்க, நான் பூமியிலே சமாதானத்தை உண்டாக்க வந்தேன் என்று நினைக்கிறீர்களோ, சமாதானத்தை அல்ல பிரிவினையை உண்டாக்க வந்தேன் என்று இயேசு சொல்லுகிறார். உங்களுக்கு எப்படி எனில், இது முதல் ஒரே வீட்டிலே 5 பேர் பிரிந்திருப்பார்கள், 2 பேருக்கு விரோதமாய் 3 பேரும், 3 பேருக்கு விரோதமாய் 2 பேரும் பிரிந்திருப்பார்கள். தகப்பன் மகனுக்கும், மகன் தகப்பனுக்கும், தாய் மகளுக்கும், மகள் தாய்க்கும், மாமி மருமகளுக்கும், மருமகள் மாமிக்கும் விரோதமாய் பிரிந்திருப்பார்கள். அன்பானவர்கள், இங்க என்ன, இயேசுவை ஒரு மனிதன் அறிந்து கொள்ள முற்படும் போது, இயேசுக்காக ஒருத்தன் வக்காலத்து வாங்கும் போது அங்கு சமாதானம் இருக்காது, சாதகமான சூழல் இருக்காது, அங்கு பிரிவினை உண்டாகும். ஏன் அப்படின்னு சொன்னா, இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது, இயேசுவை விசுவாசிக்கும் போது, இயேசுக்கு நீங்க வக்காலத்து வாங்கும் போது நிச்சயமாக உலகம் உங்களை பகைக்கும், உலகம் உங்களை சிநேகிக்காது, உலகம் உங்களை வெறுக்கும், உலகம் உங்களை தன்னிச்சு விடப்படும், தனித்து பார்க்கும். இதுதான் இங்க சொல்லுகிறார். அப்ப பிரிவினை எது நிமித்தமாக வருகிறதுன்னு சொன்னா, சத்தியத்தின் நிமித்தமாய் பிரிவினை வரும்போது நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அதே மத்தேயு 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா, மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே அவருடைய விசுவாசத்தின் நிமித்தமாக, ரட்சிப்பின் நிமித்தமாக நாம் அடையக்கூடிய துன்பங்களும் நாம் அடையக்கூடிய பாடுகளும் அது எவ்வளவு ஆசீர்வாதமானது என்பதை கிறிஸ்து வாய் வழியாக மலை பிரசங்கத்திலே செய்து கொண்டிருக்கிறார். 5ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னா, அதுல 1 முதல் நம் தொடர்ந்து வாசிப்போம் சொன்னா 10 வரைக்கும் வாசிப்போம் சொன்னா, அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசி சொன்னது என்னவென்றால், ஆவியில் எளிமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோகராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரத்துக் கொள்ளுவார்கள். நீதியின் மேல் பசித்தாக உள்ளவர் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோகராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தின் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன் இருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே
துன்பப்படுத்தினார்களே என்பது. அன்பானவர்களே, இங்கு நாம் விசுவாச நிமித்தமாக, ரட்சிப்பு நிமித்தமாக ஒரு மனிதன் ஒரு விசுவாசி பிரிவினையை சந்திக்கிறான். அப்போ அந்த பிரிவினை என்று சொல்லி வருவது அதுக்கு ஆசீர்வாதமா ஆசீர்வாதத்தை கேடா என்று சொல்லி பார்த்து சொன்னால் அது ஆசீர்வாதம். ஒரு குடும்பத்திலே நம்மை பகைப்பார் என்று சொன்னால், ஒரு குடும்பத்திலே நம்மை விரோதிப்பார் என்று சொன்னால், நம்ம வாழக்கூடிய இடங்களிலே, வேலை செய்யக்கூடிய இடங்களிலே நம்மை விசுவாச நிமித்தமாக, ரட்சிப்பு நிமித்தமாக நம்மை பகைப்பார்கள் என்று சொன்னால், நம்ம ஒதுக்கி வைப்பார்கள் என்று சொல்லி சொன்னால் அது ஆசீர்வாதம். அது ஒருபோதும் ஆசீர்வாதத்துக்கு எதிரானது அல்ல. அதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த இடத்துல இயேசுக்காக ஒரு கூட்டம் வக்காலத்து வாங்குகிறது, இன்னொரு கூட்டம் இயேசுவை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி துடிக்கிறது. ஓய்வு நாள் இவன் எப்படி மீறலாம்? இவன் தேவனிடத்தில் வந்தவன் இல்லை. அவனுடைய நோக்கம் என்ன? இவன் இயேசு கிறிஸ்து இல்லை அப்படிங்கிறத சொல்லணும். இயேசு மேசியா இல்லைங்கிறத சொல்லணும். அவன் ரட்சகர் இல்லைங்கிறத சொல்லணும். இயேசு ரட்சகர் இல்லை, அவர் மேசியா இல்லை, உலக ரட்சகர் இல்லை, வேதம் சொல்லப்பட்ட அனுப்பப்பட்ட நபர் இவர் இல்லை. எங்களுக்கான மேசியா வேற பேர், எங்களுக்கான ரட்சகர் வேற பேர். இப்போ இவனோட அறிவில் எவ்வளோ பெருமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான், எவ்வளோ இருமாப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான், எல்லாம் எனக்கு தெரியும் என்ற அந்த மம்மதியில் வாழ்ந்து கொண்டுகிறான். அந்த யூத மத தலைவர்கள் இயேசுவை கொலை செய்ய வேண்டும் என்ற வெறி இவர்களுக்குள்ளாக ஒருமித்து காணப்படுகிறதுன்னு சொல்லி பார்க்குறோம். ஒரு கூட்டம் மக்கள் தேவனிடத்திலிருந்து வராத இருந்தான்னு சொன்னால் இப்படிப்பட்ட அற்புதங்கள் எப்படி அவன் செய்ய முடியும்? அவர்களுக்குள்ளாய் வாக்குவாதம் வருது, அவர்களுக்குள்ளாய் பிரிவினை வருகிறது. இந்த வாக்குவாதம், இந்த பிரிவினை சத்தியத்தின் அடிப்படையிலே இந்த இடத்துல நாம் வருகிறதாய் நாம் பார்க்கிறோம். 17ஆம் வசனம் கிட்டத்தட்ட மறுபடியும் அந்த மனிதனை விடுறது போல இல்லை. 17ஆம் வசனத்தில் மறுபடியும் அவனை கேள்வி கேட்குறாங்க. என்ன கேள்வி கேட்குறான் பாருங்க. மறுபடியும் அவர்கள் கூடனை நோக்கி, உன் கண்களை திறந்தானே, அவனை குறித்து நீ என்ன சொல்லுகிறாய் என்றார்கள். அதற்கு அவர் தீர்க்கதரிசி என்றான். இந்த குருடனுடைய வாழ்க்கையில விசுவாசம் படிப்படியாக வளர்ந்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த மனிதன் ரட்சிக்கப்பட்ட புதுசு அனுபவத்திலே புதுசிலே உடைய விசுவாசமானது, ரட்சிப்பு நிச்சயமானது படிப்படியாய் வளர்ந்தேறி வருகிறதை நாம் பார்க்கிறோம். வேதத்தை கையில் வைத்துக்கொண்டு, ஜபாலத்தை கையில் வைத்துக்கொண்டு, யெகோவா தேவனை கையில் வைத்துக்கொண்டு இவருடைய விசுவாசம் எவ்வளோ தரமட்டமாக இருக்குதுன்னு சொல்லி நாம் பார்த்து புரிந்து கொள்கிறோம். இவருடைய விசுவாசமானது எவ்வளோ கீழ்த்தரமாக இருக்குதுன்னு சொல்லி நான் புரிந்து கொள்கிறோம். இவருடைய இருதயம் எவ்வளோ கடினமுள்ளதாக இருந்து கொண்டிருக்குது என்பதை புரிந்து கொள்ளும் பான்மர்களே. இயேசுவை ஒரு மனிதன் அறிந்து கொள்ள விசுவாசம் வளர்ச்சி அடையக்கூடியதாக இருக்கிறது. நீ விசுவாசத்தில் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கிறாய். விசுவாசத்தில் நீ பின்னோக்கி போகாமல் விசுவாசத்தில் முன்னேறி போகக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கிறாய். இந்த குருடனுடைய மனிதனுடைய வாழ்க்கையில் விசுவாசமானது வளர்ச்சியை நோக்கி பயணிக்கிறதா இருக்கிறது. ஆனால் இத்தனை ஆசீர்வாதங்களை வைத்துக்கொண்டு, இத்தனை காரியங்களை வைத்துக்கொண்டு இவன் ஆசீர்வாதத்தில் முன்னேறி போகாமல் இருதயத்தினுடைய கடினத்திலே முன்னேறி போய் கொண்டிருக்கிறான். அந்த மத தலைவர்கள், யூத தலைவர்கள். எவ்வளோ பெரிய ஒரு வருத்தமான ஒரு காரியம். முதல் கேள்வியில் கிட்டத்தட்ட அந்த குருடனை பார்த்து கிட்டத்தட்ட 6 முறை கேள்வி கேட்குறான். எப்படி நீ பார்வை அடைந்த, எப்படி உனக்கு யார் சுகம் கொடுத்தா, யார் உனக்கு பார்வை அளித்தா, அந்த விதத்தை இவனு சொல்லிக்கொண்டே இருக்கிறான். ஒவ்வொரு முறையும் அவன் கேட்கறதெல்லாம் சலிப்பு இல்லாமல், அவங்க பேரில் கோவப்படாமல், தான் பெற்றுக்கொண்ட அந்த சுகத்தை, தான் பெற்றுக்கொண்ட அந்த நன்மையை வாய்வாய் சொல்லிக்கொண்டே இருக்கிறான். அவன் எங்கேயும் சலிச்சியோ இல்லை மலைச்சி போய் அவன் நிற்கல. கடவுள் செய்த நன்மைகளை அவன் தொடர்ந்து உறக்க சத்தமாக சொல்லிக்கொண்டே இருக்கிறான், அங்கே கொடுத்து கொண்டே இருக்கிறான் விளக்கத்தை. ஆனால் இவர்கள் அவனை தொடர்ச்சியாக கேள்வி எழுப்பி கொண்டே இருக்கிறார்கள். 18ஆம் வசனத்தில் அவன் வைக்கக்கூடிய கேள்வியை பாருங்க. அவன் குருடனாய் இருந்து பார்வை அடைந்ததை யூதர்கள் நம்பாமல் பார்வை அடைந்தவனுடைய தாய் தகப்பன்மாரை அழைப்பித்து, அப்போ இவனுடைய நோக்கம் என்னங்க? ஓய்வு நாளில் குற்றப்படுத்தணும், ஓய்வு நாளில் மீட்டான்னு சொல்லி குற்றப்படுத்தினான். அவரை மேசியா இல்லை அப்படிங்கிறத குற்றப்படுத்துறான். அவரை இயேசு அதாவது தேவன் அனுப்பலை அப்படிங்கிறத அவன் குற்றப்படுத்துறான். இங்கே என்ன குற்றப்படுத்துறான் அப்படின்னு சொன்னான், இயேசு செய்த அற்புதத்தை நிராகரிப்பதற்கு இந்த அற்புதத்தை அவனால் நம்ப முடியலைங்க. ஆண்டவர் அந்த சாட்சியை கண்கூட நிறுத்துறாரு. பார்வை இல்லாத அந்த மனிதன் உட்காந்து பிச்சை எடுத்து கொண்டு இருப்பான் ஆலயத்தில் இல்லையா, தேவாலயத்தில் அப்படி பிச்சை எடுத்து கொண்டு அந்த மனிதன் இன்னைக்கு பார்வையோடு எல்லா மனிதர்களுக்கும் முன்பாக சரிசமமாக நின்று கொண்டதை இவங்களால் பொறுத்து கொள்ள முடியல, இவங்களால் பார்க்க முடியல, சகித்து கொள்ள முடியல. அப்போ இவங்களை பார்த்து நீ எப்படி சுகம் அடைஞ்சன்னு சொல்லி தொடர்ந்து ஒரு 5 முறை 6 முறை கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கிறான். அவனும் சலிக்காமல் பதில் சொல்லி கொண்டிருக்கிறான். ஒரு கட்டத்தில் இவன் சொல்கிறத நம்பாமல் இவனுடைய அப்பா அம்மா கூட்டு சொல்கிறான்.
உங்களுடைய அப்பா அம்மாவை கூட்ட சொல்லி அப்போ விசாரிக்கிறான் பாருங்க. 19ஆம் வசனத்திலிருந்து அவர்களை நோக்கி தாய் தகப்பன்மாராய் அழைப்பித்து அவர்களை நோக்கி, உங்கள் குமாரன் குருடனாய் பிறந்தான் என்று சொல்லுகிறீர்களே, அவன் இவன்தானா? இவனானால் இப்பொழுது இவன் எப்படி பார்வையடைந்தான் என்று கேட்டார்கள். தாய் தகப்பன்மார் பிரதிவித்திரமாக, இவன் எங்கள் குமாரன் என்றும் குருடனாய் பிறந்தான் என்றும் எங்களுக்கு தெரியும். இப்பொழுது இவன் பார்வையடைந்த வகை எங்களுக்கு தெரியாது. இவன் கண்களை திறந்தவன் இன்னான் என்பதும் எங்களுக்கு தெரியாது. இவன் வயதுள்ளவனாய் இருக்கிறான், இவனை கேளுங்கள், இவனே சொல்லுவான் என்றார்கள். அவனுடைய தாய் தகப்பன்மார் யூதர்களுக்கு பயந்ததினால் இப்படி சொன்னார்கள். ஏனெனில் இயேசுவை கிறிஸ்து என்று எவனாவது அறிக்கை பண்ணினால் அவனை ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக்க வேண்டும் என்று யூதர்கள் அதற்கு முன்னமே கட்டுப்பாடு செய்திருந்தார்கள். எவ்வளோ பெரிய ஒரு பயங்கரமான ஆபத்துக்குள்ளாக யூத மத தலைவர்களும் இருந்தார்கள், காணப்பட்டார்கள் என்பதை நாம் அங்கே பார்க்க முடியும். அவருடைய இருதயம் எவ்வளோ கடினம் வாய்ந்ததாக இருக்கிறது. அவருடைய இருதயம் எவ்வளோ பொல்லாப்பு செய்ய எத்தனம் வாய்ந்ததாக இருக்குது. அவருடைய இருதயம் எவ்வளோ கடவுளுக்கு எதிராக, குறிப்பாக கிறிஸ்துக்கு எதிராக, அவருடைய வார்த்தைக்கு எதிராக செயல்படுறத இங்கே நான் பார்க்க முடியுது. இப்போது அந்த குருடை 5 முறை கேட்குறதுக்கெலாம் பதில் சொல்லியும் அவங்க நம்பலை. அப்பா அம்மா கூப்பிட்டு சொல்கிறாங்க, அப்பவும் அவங்க நம்பலை. அப்படின்னு சொன்னால் அவனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு நோக்கம், இயேசுவை குற்றப்படுத்தணும், இயேசுவை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, ஜனங்களை விசுவாசிக்கக்கூடாது. அப்படி அவனை கிறிஸ்து என்று சொல்லி சொன்னால் உடனே என்ன செய்யணும்? அவனை புறம்பாக்கணும். ஆலயத்தை விட்டு, யூத அந்த ஜாதியை விட்டு ஒதுக்கி வைக்கணும்னு சொல்கிறான் இல்லையா? ஜாதியை விட்டு ஒதுக்கி வைக்கிறது, ஜெபாலயத்தை விட்டு ஒதுக்கி வைக்கிறது. இதுதான் அவ்வளோ பெரிய கட்டுப்பாடு. விசுவாசத்து நிமித்தமாக இப்படி ஒரு ஒதுக்கீடு, இப்படிப்பட்ட வேறுபாடு, இப்படிப்பட்ட ஒரு பிரிவு ஒரு மனிதனுக்கு வருமைன்னு சொன்னால், நான் ஏற்கனவே சொன்னது போல அது ஆசீர்வாதம். அப்போ இந்த குருடனாக இருந்த அந்த மனிதனுக்கு ஆசீர்வாதமா சாபமா? ஆசீர்வாதம். இந்த மனிதன் விசுவாசத்து நிமித்தமாக தொடர்ந்து விசுவாசத்து பின் வாங்காம அவன் கடவுள் சமூகத்திலே முன்னேறி செல்லக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கிறான். அவன் கடவுள் செய்த நன்மையை தைரியமாய் உறக்க சொல்லக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கிறான். எந்த இடத்திலும் தன்னை மறைத்து கொள்ளவோ ஒழித்து கொள்ளவோ அவன் விருப்பப்படலை. நீங்கள் முதல் அவன் வரும்போதே சொல்கிறான், இந்த மனிதனை பார்த்தா தெருவாசலில் உட்காந்துருந்தானே, வாசலில் உட்காந்தானே, அவனா இவன் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் சொல்கிறான். இன்னொருத்தங்க அவன் இல்லை, இவன் வேற பேர். அப்போ அவன் என்ன சொல்கிறான்? இல்லை நான் தான் அவன். சொன்னா இல்லைங்களா? படிக்கிறோம், நான் தான் அவன். அவன் ஒழிச்சிக்கல, நன்மை பெற்றுக்கொண்டு ஓடிடலை, நான் தான் அவன் அப்படின்னு சொல்லி தன்னை மறைக்காமல் தான் யார் என்பதை அவன் சொல்ல வரான். ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் பார்த்தீங்க சொன்னால் அவனை கேள்வி கேட்ட மனிதர்களுக்கு இயேசு என்ற ஒரு நபர் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். ரெண்டாவது. மூன்றாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசுவை அவர் ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லி சொல்லுகிறான். நான்காவது நீங்கள் பார்த்தீங்க சொன்னால் அவனுடைய வாழ்க்கையில் நடந்த இவ்வளோ பெரிய மாற்றத்தை நாம் பார்க்குறோம். அவன் என்ன செய்கிறான்னா, அந்த ஜனங்களுக்கு, அவன் மத தலைவர்களுக்கு அவன் போதகம் செய்யக்கூடிய ஒரு மனிதனாய் அவன் இங்கே மாறுகிறான். என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்கள். 25ஆம் மாதத்துலேருந்து வாசித்தோம் அப்படின்னு சொன்னால் 24லேருந்து வாசித்து பார்த்தோம். 24லேருந்து, அதனால் அவர்கள் குருடனாய் இருந்த மனுஷனை 2ஆம் தரம் அழைத்து, நீ தேவனை மகிமைப்படுத்து, இந்த மனுஷன் பாவி என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்றார்கள். அவன் பிரதித்திரமாக, அவர் பாவி என்று எனக்கு தெரியாது, நான் குருடனாய் இருந்தேன், இப்பொழுது காண்கிறேன், இது ஒன்றுதான் எனக்கு தெரியும் என்றான். அவர்கள் மறுபடியும் அவனை நோக்கி, உனக்கு என்ன செய்தான், உன் கண்களை எப்படி திறந்தான் மறுபடியும் கேட்கிறான். அவன் பிரதித்திரமாக, முன்னமே உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் கேளாமற் போனீர்கள், மறுபடியும் நீங்கள் கேட்க வேண்டியது என்ன? அவருக்கு சீசராக உங்களுக்கு மனதுண்டோ என்றான். அப்பொழுது அவர்கள் அவனை வைது, நீ அவனுடைய சீசன் என்று நீ அவனுடைய சீசன், நாங்கள் மோசையினுடைய சீசன், மோசையினுடைய தேவன் பேசினார் என்று அறிவோம், இவன் எங்கே இருந்து வந்தவன் என்று அறிவோம் என்றார்கள். அதற்கு அந்த மனுஷன், அவர் என் கண்களை திறந்திருந்தும் அவர் எங்கே இருந்து வந்தவர் என்று நீங்கள் அறியாதிருக்கிறதே ஆச்சரியமான காரியம். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தியுள்ளனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். பிறவி குருடனுடைய கண்களை ஒருவன் திறந்தான் என்று உலகம் உண்டானது முதல் கேள்விப்பட்டதில்லையே, அவர் தேவனிடத்திலிருந்து வராதிருந்தால் ஒன்றும் செய்ய மாட்டாரே என்றான். அதற்கு அவர்கள் அவனுக்கு பிரதித்திரமாக, முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயோ என்று சொல்லி அவனை புறம்பே தள்ளிவிட்டார்கள். எவ்வளோ பெரிய
ஒரு ஒரு சாட்சி, அதாவது தான் அழைக்கப்பட்ட அந்த அழைப்பை அவன் உறுதிப்படுத்தி கொள்ளுகிறான். தான் ரட்சித்த கடவுள் தன்னை ரட்சித்த அந்த விதத்தை அவன் எவ்வளோ தைரியமாக அங்கே சாட்சி பகருகிறான். இப்போ ரட்சிக்கப்பட்ட அந்த மனிதன் அவன் ஓடி ஒளியில் அவன் தொடர்ந்து இயேசுவுக்கு அவன் சாட்சியாக வாழ தன்னை ஒப்பு கொடுக்கிறான், தன்னை அர்ப்பணிக்கிறான். முழுமையாக கடவுளை சார்ந்து வாழ்வதற்கு அவன் பிரயாசம் எடுக்கிறான். எவ்வளோ எதிர்ப்புகள் வந்தாலும், என்ன போராட்டங்கள் வந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல், விசுவாசத்தை விட்டு பின்வாங்காமல் தொடர்ந்து விசுவாசத்திலே முன்னேறி செல்லக்கூடிய ஒரு மனிதனாக அவன் காணப்படுகிறான் என்பதை நாம் பார்க்கிறோம். யூதர்கள் மூலமாக, மத தலைவர்கள் மூலமாக அவனுக்கு எதிர்ப்பு வருது. ஒரு கட்டத்தில் அவங்க அப்பா அம்மா கூட ஒரு கற்பனை, ஒரு அப்பா அம்மா கூட, ஏன்பா உங்களோட இவ்வளோ சண்டை போட்டுட்டு இருக்கிற, வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கிற, பேசாமல் இயேசு மறுதளிச்சிட்டு நீ சுகம் பற்றியா வந்து சேரு வீட்டுக்கு, எதுக்கு அவங்களோட வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கிறேன் சொல்லிருப்பாங்களா, சொல்லிருக்க மாட்டாங்களா? வாய்ப்பு இருக்குது. அதை பற்றி அவன் கவலைப்படல. நான் பெற்றுக்கொண்ட விசுவாசத்தை, நான் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பேன், நான் யாருக்காகவும் எதுக்காகவும் நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன், மறுதளிக்கவே மாட்டேன். அதுதான் விசுவாசம், அதுதான் விடாப்பிடித்தனம், அதுதான் அவனுக்கு இருந்த அந்த வைராக்கியம். அவனுடைய உணர்ச்சி வசத்தில் அவன் இயேசுவை விசுவாசிக்கலை. அவன் உணர்வு ரீதியாக, உள்ளான ரீதியாக அவன் இயேசுவை இரட்சகராக அவன் பார்க்குறான். அவரை முதலாவது இயேசு என்று அவன் அறிக்கை செய்கிறான். ரெண்டாவது அவரை தீர்க்கதரிசி என்று சொல்லி அறிக்கை செய்கிறான். மூன்றாவது அவர் பாவியோ பாவி இல்லை எனக்கு தெரியாது, நம்முடைய குருடனாக இருந்தேன், இப்போது நான் பார்வை உள்ளவனாக இருக்கிறேன், இதுக்கு காரணம் இயேசு தான் என்று சொல்லி சொல்கிறான். அடுத்தது ஒரு கட்டத்தில் அவர்களுக்கு போதகம் செய்கிறான். என்னென்ன போதகம் செய்கிறான்? அவர்கள் இவ்வளோ பெரிய அற்புதங்கள் செய்தும் கூட நீங்கள் அவரை நம்பாமல் இருக்கிறது என்ன, நீங்கள் அவரை விசுவாசிக்காமல் இருக்கிறது என்ன, நீங்கள் மெஸ்ஸியாவாக பார்க்க இருக்கிறது என்ன? யார் கேட்கிறார்? குருடனாக இருந்த அந்த மனிதன் அவர்கள் பார்வையோடு இருக்கிறேன்னு சொல்லி கொண்டிருக்கிற அந்த மனிதர்களை பார்த்து, வேதம் கைகளை வைத்து கொண்டிருக்கிற அந்த மனிதர்களை பார்த்து நேரடியாக குற்றம் சாட்டுகிறான். நீ கையில் வேதம் வைத்திருந்த என்ன பிரயோஜனம்? நீ ஆலயத்துக்கு சென்று என்ன பிரயோஜனம்? நீ வாய் வழியா வேதத்தை பற்றி பேசி என்ன பிரயோஜனம்? நீ பிரசங்கம் செய்து என்ன பிரயோஜனம்? நான் பார்வையில்லாத மனிதன், என்னுடைய மனக்கண்களை கத்த திறந்திருக்கிறார், இயேசு திறந்திருக்கிறார். உங்களுடைய சரீர கண்கள் பார்க்கறது, ஆனால் ஆவிக்குரிய கண்கள், ஆத்துமா கண்கள், மனக்கண்கள் கூடாக்கப்பட்ட நிலைமையில பிறப்பிக்கப்பட்டுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர்களை கண்டனம் பண்ணுகிறான். அவர்களை இவன் எச்சரிக்கிறான். எவ்வளோ பெரிய ஒரு ஆச்சரியம்! அன்பானவர்களே, இந்த இடத்துல என்ன பார்த்தோம் என்று சொன்னால், பெற்றோரின் பயத்தை நீங்கள் குறித்து பார்த்தீங்க சொன்னால், பெற்றோருடைய பயம் எதை சார்ந்திருக்குன்னா மனித பயத்தை சார்ந்திருக்கிறது, சமூக பயத்தை சார்ந்திருக்கிறது, எதிர்கால பயத்தை சார்ந்திருக்கிறது. மனித பயம் என்று சொன்னால் மத தலைவர்களுக்கு பயப்படுறாங்க. மத தலைவர் தங்களை அடிச்சிருவாங்களோ, தங்களை ஒதுக்கி வச்சிருவாங்களோ என்று சொல்லி மத தலைவர்களுக்கு பயப்படுறான். யாருக்கு நியாயமாக பயப்படணும்? தன்னை படைத்தவருக்கு பயப்படணும். தான் பூமியிலே தன்னை ரட்சிக்க முடியாது வந்த இயேசு நின்று பேசி கொண்டிருக்கிறார், உனக்காக பேசி கொண்டிருக்கிறார், உனக்காக ஒரு வக்காலத்தை வாங்கி கொண்டிருக்கிறார், உனக்காக இன்னும் கொஞ்ச நேரத்தை சிலுவைக்கு மறிக்கப் போகிறார், உனக்காக உன்னுடைய பாவத்தை மன்னிக்க முடியாத அவர் சிலுவையிலே மறிக்கப் போகிறார். அவருக்காக நீ பயப்படாமல், அவரை நீ அறிந்து கொள்வதற்கு பிரியப்படாமல், யூத தலைவர்களுக்கும் அப்படி மத தலைவர்களுக்கும் அப்படியே சடங்கு சட்டங்களுக்கும் ஜெபாலயத்துக்கு போவதற்கு குறித்தும் நீ பயந்து கொண்டு, இதான் மனித பயம். ஒரு மனிதன் ரட்சிப்பை அடையாம மனித பயம் நீங்காது, சுவிசேஷத்தை கேட்காம மனித பயம் அவனுக்கு நீங்காது என்பதற்கு ஒரு மிகப்பெரிய சான்று. ரெண்டாவது பார்த்து சொன்னா சமூக பயம் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த தாய் தகப்பனுமாருக்கு மனித பயம் இருந்தது மட்டுமல்ல, சமூக பயம் இருந்தது. சமுதாயத்தினர் நம்மை எப்படியாக பார்ப்பாங்க, நம்மளை கிண்டல் செய்வாங்க, நம்மளை கேலி செய்வாங்க. நம்ம ஒதுக்கி வச்சுட்டு சொன்னா ஜெபாலயத்துக்கு நீங்க வராம நம்மளை ஒதுக்கி வச்சுட்டான்னு சொன்னா அந்த சமூகம் நம்மளை சுற்றி இருக்கிற சமூகம் என்ன பார்க்கும், என்ன சொல்லும்? அப்போ நான் எனக்காக வாழ்றேன்னா சமூகத்துக்காக நான் வாழ்றேன்னா? இந்த இடத்துல தாய் தகப்பனனுடைய அந்த பயம் நியாயமானது இல்லை, நியாயமானது இல்லை, வேதத்துக்கு புறம்பானது, வேதத்துக்கு முரணான பயம் என்பதை நாம் பார்க்கிறோம். மனித பயம் அவர்களுக்கு இருந்தது, சமூக பயம் இருந்தது. அடுத்து எதிர்கால பயம். எதிர்காலத்தில் நாம் யாரோடு சேர முடியாது, நம்ம ஒதுக்கிடுவாங்க. இன்னைக்கு இருக்கிற கத்தோலிக்கேசம் அதாங்க சொல்லிக் கொடுக்குது, நீ எங்கள் மதத்தை விட்டு போயிட்டுன்னு சொன்னால் உனக்கு அதோட சரி, உனக்கு நல்லது கெட்டது எதுக்கும் நீ வரக்கூடாது, எங்களோட எந்த ஒத்து உறவும் இல்லை, உங்களுக்கு என்ன சொல்லப்போனால் செத்து போனால் கல்லறை கிடையாது, கல்லறையை சொல்லி தான் மிரட்டி வச்சிருக்கிறாங்க. அன்பானவர்களே, இந்த மனிதன் எதை பற்றி கவலைப்படலை. இயேசுவை மறுதலிக்க என்னால் முடியாது, இயேசுவை விசுவாசிப்பதில் நான் முன்னேறி போக சொன்னீங்கன்னா நான் போகிறேன், ஏன்னா என்னை மறுதலிக்க சொன்னீங்கன்னா
நான் மறுதளிக்க மாட்டேன். அவனை மறுதளிக்க சொல்றதுக்காக தான் இவ்வளோ பிரயாசம் எடுத்து கொண்டு இருக்கிறான். அதான் சத்தியத்தை எப்படி எதிர்க்கிறான் பாருங்க மனுஷன். அந்த யூத மத தலைவர்கள் சத்தியத்தை எப்படி எதிர்க்கிறான், சத்தியத்தை எப்படி நிராகரிக்கிறான், சத்தியத்துக்கு எவ்வளோ எதிராக செயல்படக்கூடியவனா இருக்கிறான். அவன் விடவே இல்லை. இவனை 5 முறை கேள்வி கேட்டு கொண்டு இருக்கிறான். நீ எப்படி சுகம் பெற்றாது எனக்கு சொல்லு. அவன் சொல்றான், நம்ப மாட்டான். சரி உங்க அப்பா அம்மா அழைச்சிட்டு வா. அவங்க கேட்குறான். அவங்களும் ஆமாம், அவன் சின்ன வயசுலேருந்து இவன் பார்வை இல்லாமல் தான் இருந்தான், என் பிள்ளை தான், அது எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் எப்படி பார்வையடைஞ்சான்னு சொல்லி தெரியல, அது நீ அவ்வளோ கேட்டுக்கோங்க, என்ன கேட்காதீங்க எதிரே பாரு. அவங்க நழுவுறாங்க. இவ்வளவும் கேட்டும் அவன் விசுவாசித்தானா? இயேசு விசுவாசித்தானா? இயேசுவை நம்பினானா? இயேசுவை பின்பற்றினானா? இல்லை. இயேசுவை மறுதளிப்பதற்கு, குற்றம் சாட்டுவதற்கு, அவரை குறை சொல்லுவதற்கு தான் இவ்வளோ வாக்குவாதங்களும் செய்து கொண்டிருக்கிறான் மத தலைவர்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய கத்தோலிக்கம் மக்களை இப்படிதான் பயமுறுத்தி வைத்திருக்கிறது. மனித பயம் இன்றைக்கு இருக்கிற கத்தோலிக்க மக்களுக்கு மனித பயம் இருக்கிறது, சமூக பயம் இருக்கிறது, எதிர்கால பயம் இருக்கிறது. ஒருவேளை இங்கே இருக்கிற உங்களுக்கு மனித பயம் இருக்குது என்று சொன்னால் அதை சுவிசேஷம் மட்டும் அது சரி செய்து கொள்ள முடியும். சுவிசேஷம் இல்லாமல் மனித பயம் உங்களை விட்டு நீங்காது, மறந்துடக்கூடாது. சமூகத்தை பார்த்து நீங்கள் பயப்படக்கூடிய ஒரு மனிதனாக இருப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் இன்னும் சீசன் ஆகலை, நீ ரட்சிக்கப்படலை, கடவுளுடைய சமூகத்தில் ஆசீர்வாதத்தில் நீ முன்னேறி வரல, மனம் திரும்பணும் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். எதிர்கால பயத்தை குறித்து என்னுடைய எதிர்காலம் எப்படி முடியுமோ, என்னுடைய எதிர்காலம் எப்படி ஆகுமோன்னு சொல்லி நீ பயப்படக்கூடிய ஒரு மனிதனாக இருப்பாயின்னு சொன்னால் நீ ரட்சிப்பின் வாசலை கிட்டி சேரல, மறந்துடக்கூடாது. இந்த பகுதியில் மனித பயம், சமூக பயமும் எதிர்கால பயமும் அவருடைய தாய் தகப்பனர் மாந்தது. ஆனால் அந்த குருடனான மனிதனுக்கு இருந்ததா? இல்லை. குருடனான மனிதன் 3 பயமும் கிடையாது. இயேசுவை பார்த்த மாற்றதில் இந்த 3 பயத்திலிருந்தும் விடுதலை பெற்றவனாக அவன் பேசிக் கொண்டிருக்கிறான். மத தலைவர்களுக்கு முன்பாக பேசிக் கொண்டிருக்கிறான், இயேசுக்கு முன்பாக பேசிக் கொண்டிருக்கிறான், தன்னுடைய தாய் தகப்பனருக்கு முன்பாக அவன் பேசிக் கொண்டிருக்கிறான். யாரை குறித்தும் எதை குறித்தும் அவன் கவலைப்படவே இல்லை. கடந்த காலத்தை குறித்தும் கவலைப்படல, நிகழ்காலத்தை குறித்தும் கவலைப்படல, எதிர்காலத்தை குறித்தும் கவலைப்படல. என்ன ஆலயத்தை விட்டு ஒதுக்கி வச்ச கூட அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை. நம்முடைய கண் பார்வையில்லாமல் இருந்தேன், குருடனாக இருந்தேன், தடவி கொண்டு இருந்தேன், எவ்வளோ உதவியற்று வாழ்ந்து கொண்டிருந்தேன். இன்னைக்கு என்னுடைய பார்வை வந்துருச்சு. இது இயேசுநாதர் கொடுத்த அவர் தீர்க்கதரிசி, அவர் மேசியா, அவர் தான் எனக்கான ரட்சகர், அவர் தான் எனக்காக சிலுவையில் மரிக்கப் போகிறார் என்பதை அவன் திட்டமாக தெளிவாக அவன் அறிந்து கொண்டான். நண்பானவர்களே, அப்போ பெற்றோர்களுடைய பயம், இந்த பெற்றோர்கள் இருந்த பயம் இந்த மனிதனுக்கு இல்லாமல் இருந்தது. இதுக்கான காரணம் அவன் இயேசுவை முழுமையாக அவன் அறிந்து கொண்டான், இயேசுவை முழுமையாக அவன் விசுவாசித்து கொண்டான் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த மனித பயமும் சமூக பயமும் எதிர்கால பயமும் எதனால வருதுன்னு சொன்னால் பாவத்தினுடைய தாக்கத்தால் இந்த பயம் ஒவ்வொரு மனிதனையும் இன்றைக்கு சின்னப்பினமாக்கி கொண்டிருக்கிறது. பாவத்தினுடைய பாதிப்பால் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாக இந்த சமூக பயமும், இந்த தனிப்பட்ட பயமும், இந்த மனித பயமும், இந்த எதிர்காலத்து பயமும் இருந்து கொண்டிருக்கிறது. பாவத்தினுடைய விளைவால் இந்த 3 பயங்களும் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்குது. இந்த பயத்தை போக்கிக் கொள்ள உங்களால் முடியாது. இதுதான் இந்த பகுதி ஆணித்தரமாக அழுத்தமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இந்த சமூக பயத்தையும் இந்த மனித பயத்தையும் எதிர்கால பயத்தையும் உன்னால் விடுவித்துக் கொள்ள முடியாது. இந்த பயத்திலிருந்து உன்னை நீ காப்பாற்றிக் கொள்ள முடியாது. சுவிசேஷத்தை கேட்கிற பட்சத்தில் மட்டும்தான் இதிலிருந்து விடுதலை. சுவிசேஷத்தை கேட்கும் போது மட்டும்தான் இந்த பயத்திலிருந்து உனக்கு முழுமையான விடுதலை, முழுமையான பாதுகாப்பு, முழுமையான ஆறுதல், முழுமையான நம்பிக்கை வேற எந்த வழியிலும் இல்லை அப்படிங்கிறத இந்த பகுதி மூலமா திட்டமாக தெளிவாக நாம் புரிந்து கொள்கிறோம். அப்போ இந்த பயம் மனிதனை என்ன செஞ்ச 3 பயம் என்ன செஞ்சோன்னா மனிதனை கிறிஸ்துவை விட்டு பிரித்து வைக்கிறது. இந்த தனி மனித பயமும், மனிதனை பற்றிய பயமும், சமூகத்தை பற்றிய பயமும், எதிர்காலத்தை குறித்த பயமும் என்ன செய்யுன்னு சொன்னா கடவுளோடு இருக்கிற உறவை, கடவுளுடைய உறவிலிருந்து உங்களை பிரித்து வைக்கிறது. மறந்துடக்கூடாது. கிறிஸ்துவை விட்டு உங்களை பிரித்து வைக்கிறது. இந்த பயம் என்ன சொன்னா விசுவாசத்தை சீர்குலைக்கிறது. இந்த 3 விதமான பயங்களும் விசுவாசத்தை, உன்னுடைய விசுவாசத்தை சீர்குலைத்து இருக்கிறது. இந்த 3 விதமான பயமும் உன்னை அழிவுக்குள்ளாக நடத்தி கொண்டிருக்கிறது. மறந்துடக்கூடாது. இது எப்போ உன்னை விட்டு போகும் என்று சொன்னா நீ சுவிசேஷத்தின் மூலம் இயேசுவை அறிகிறதன் மூலமாக உனக்கு தைரியம் வந்தடைகிறது. கடவுள் இயேசுவை நீ அறிந்து கொள்ளும் போது இந்த 3 பயத்திலிருந்தும் உனக்கு விடுதலை வருகிறது, உனக்கு மன தைரியம் வருகிறது, உனக்கு மன உறுதி வருகிறது என்பதை இந்த பகுதி மூலமாக சொல்லுகிறதா இருக்கிறது. அது மட்டுமல்ல, நீ கிறிஸ்துவை அறிகிறதன் மூலமாக மட்டுமே சுவிசேஷத்திலிருந்து நீ உலகத்தை, இந்த பயம் உன்னை ஜெயிக்கக்கூடிய
இருக்கிறதுன்னு சொல்லி நான் புரிந்து கொள்ளும். உலகத்தை எதிர்க்கக்கூடிய தைரியத்தை கடவுள் உனக்கு தருகிறார். அந்த 3 பயத்திலே எப்போ உன் விடுதலை கிடைக்குதுன்னு சொன்னா, இயேசுவை அறிந்து கொள்ளும் போது உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம், உலகத்தை எதிர்க்கிற அந்த தைரியம் உனக்குள்ளாய் கடவுள் கொடுக்கிறார். கிறிஸ்துவை அறிகிறதுனால வரக்கூடிய பயம் உன் விசுவாசத்தை கூட்டுகிறது, அதிகரிக்க செய்கிறது. கிறிஸ்துவை அறிகிறதுனால் வரக்கூடிய பயம் பாவத்தை விட்டு முற்றிலும் விலகி வாழ செய்கிறது. கிறிஸ்துவை அறிகிறதுனால் வரக்கூடிய பயம் மனிதனுடைய பெருமைக்கும் பாரம்பரியத்துக்கும் விலகி உன்னை கிறிஸ்துக்கு மகிமையாக, கிறிஸ்துக்கு சாட்சியாக, கிறிஸ்துக்கு நீ புகழ்ச்சியாக வாழ ஒன்று நிறுத்துகிறது. இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ ஆசையா இந்த மனிதன் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்கு அவன் ஆசைப்பட்டான். அந்த குறைவான அந்த குறைபாடு உள்ள மனித அதை பிறவி கூடனா இந்த மனிதன் இப்போ பார்வை அடைந்தவனாக, சரீர பார்வை மட்டும் இல்லை, அவன் ஆத்துமாவிலே பார்வை அடைந்தவனாக, மனக்கண் திறக்கப்பட்டவனாக, அவன் தைரியத்தை பெற்றுக்கொண்டவனாக, திட நம்பிக்கையை பெற்றுக்கொண்டவனாக, ஆறுதலை பெற்றுக்கொண்டவனாக, கிறிஸ்துவை கண்டுகொண்ட நிச்சயம் உடையவனாக, அவன் ரட்சிக்கப்பட்ட நிச்சயம் உடையவனாக அவன் தைரியமாக நின்று பேசிக் கொண்டிருக்கிறான். அப்படி தாய் தகப்பனுமார் மனித பயத்துக்கும் சமூக பயத்துக்கும் எதிர்கால பயத்துக்கும் விலகி அவர்கள் கிறிஸ்துவை விட்டு அவர் தன்னை விலக்கி கொண்டார்கள். ஒரு கூட்ட மக்கள் சொன்னால் மத தலைவர்கள் சமூக பயம் இல்லை, அவங்களுக்கு எதிர்கால பயம் கிடையாது, மனித பயம் கிடையாது. தனக்கு தானே தெரியும், எல்லாம் தெரியும் என்ற அந்த மம்மதியிலேருந்து இருமாப்பிலேருந்து ஆணவத்திலே அவர்கள் இயேசுவை நிராகரித்தார்கள். மத தலைவர்கள் யூதர்கள் உட்பட. எனக்கு எல்லாம் தெரியும், வேதம் என்னுடைய கையில் இருக்குது, ஆலயம் என் கட்டுப்பாட்டில் இருக்குது, எனக்கு இயேசு தேவையில்லை, நீ சொல்கிற எனக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி இயேசுவை நிராகரித்ததாக நாம் பார்க்குறோம். ஆனால் இந்த குருடனான அந்த மனிதன் இயேசு எனக்கு போதும் என்ற நிலைமையிலே அவன் வந்துட்டான். நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மனிதனுக்கு நடந்த ஒரு அவல நிலையை நீங்கள் பாருங்கள். அவன் சொல்கிறான், அதற்கு அந்த மனுஷன் 30ஆம் வசனம், அது 29ஆம் வசனம், மோசேயுடனே தேவன் பேசினார் என்று அறிவோம், இவன் எங்கே இருந்து வந்தவன் என்று அறியோம் என்றார்கள். அதற்கு அந்த மனுஷன், அவர் என் கண்களை திறந்திருந்தும் அவர் எங்கே இருந்து வந்தவர் என்று நீங்கள் அறியாதிருக்கிறது ஆச்சரியமான காரியம். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தியுடனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். பிறவி குருடனுடைய கண்களை ஒருவன் திறந்தான் என்று உலகம் உண்டானது முதல் கேள்விப்பட்டதில்லையே. இவன் யாருக்கு போதிக்கிறான் பாருங்க. வேதம் கையில் வைத்திருக்கிறவனுக்கு வேதமே தெரியாத ஒரு மனிதன், அது மட்டும் இல்லை, பிறவிலே குருடனாக இருக்கிற இந்த மனிதன் இவன் போதிக்கிறான். உலகம் உண்டானது முதற்கொண்டு இதுவரை கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இந்த மாதிரி பிறவி குருடன் விடுதலையானான், குணமானான்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? கேள்விப்படலையே. ஆனால் உங்கள் கண்களுக்கு முன்பாக நான் ஒரு அடையாளமாக, ஒரு சாட்சியாக, ஒரு அற்புதமாக நான் பெற்றுக்கொண்டு நிற்கிறேன். நீங்கள் நம்ப மாட்டீங்களே, நீங்கள் இன்னும் கேள்வி கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களே, இன்னெல்லாம் குற்றம் சாட்டணுமோ எல்லாவற்றையும் செய்து கொண்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி அவர்களை கடிந்து கொள்வது போல அவர்களுக்கு போதனை செய்கிறான், அவர்களுக்கு அறிவுரை சொல்லுகிறான். ஆனால் அதை கேட்ட அந்த மனிதர்கள் எவ்வளோ கோபப்படுறாங்க, எவ்வளோ மூர்க்க வெறியோடு கூட அங்கே காணப்படுறாங்கன்னு சொல்லி நான் பார்க்குறோம். 31ஆம் வசனம், பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கதில்லை என்று அறிந்திருக்கிறோம். அங்கே அவங்கள யாருன்னு சொல்லிட்டான், நேரா மத தலைவர்களை. அவன் தன்னை ரட்சிக்கப்பட்டான்னு சொல்லி கொண்டிருக்கிறான். நாங்கள் தான் யெகோவா கடவுளை பார்க்குறோன்னு சொல்லி கொண்டிருக்கிறான். நாங்கள் தான் கடவுளுக்கும் மனிதருக்கும் பிரதிநிதி என்று சொல்லி கொண்டிருக்கிறான். நாங்கள் தான் சிறப்பானவர்கள், விசேஷமானவர்கள் சொல்லி தங்களை மார்த்தட்டி சொல்லி கொண்டிருக்கிறான். இவர்களை பார்த்து நேரடியாக அவன் தைரியமாக சொல்கிறான், நீ பாவின்னு சொல்லி சொல்லுகிறான். இந்த தைரியம் எங்கேருந்து வந்தது? யாரை அறிந்து கொண்டதுனால வந்தது? இயேசுவை அறிந்து கொண்டதுனால வந்த தைரியம். இது உணர்ச்சிகளை பேசக்கூடிய தைரியம் இல்லை, இது மனுஷத்தில் பேசக்கூடிய தைரியம் இல்லை. இயேசுவை வேதத்தினூடாக அறிந்து கொண்டதிலிருந்து வந்த தைரியம், இயேசுவை வேதத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் உதவியோடு கூட இருந்து அறிந்து கொண்ட வந்தது தைரியம் என்பதை நாம் பார்க்கிறோம். மனுஷத்திலே வரக்கூடிய தைரியம் அது கொஞ்ச நேரத்துக்கு மட்டும்தான் இருக்கும். கிட்டத்தட்ட இந்த அதிகாரம் முழுதுமா இந்த மனிதனை பற்றி தான் சொல்லுது. இவன் சந்தித்த விளைவுகளை குறித்து சொல்லுது, இந்த மனிதன் சந்தித்த எதிர்ப்புகளை சொல்லுகிறது, இந்த மனிதனுக்கு எதிராக வந்த சவால்களை குறித்து சொல்லுகிறது. ஒரு இடத்திலும் கூட அவன் கிறிஸ்துவை விட்டு, விசுவாசத்தை விட்டு, ரட்சிப்பை விட்டு அவன் பின்வாங்கிடல, அவன் ஓடி போயிடல, அவன் மறுதளிச்சிடல. அவன் தொடர்ந்து விசுவாசத்தில் முன்னேறி சென்று கொண்டிருக்கிறான். தன்னோட ரட்சிப்பினுடைய அனுபவத்தை அந்த மனிதர்களுக்கு சலிக்காமல் சொல்லி கொண்டிருக்கிறான். ஒரு கட்டத்தில் அவர்களுக்கு போதனை செய்கிறான்.
கேட்க மனமாற்றமாக இருப்பது. நீ பாவியாக இருக்கிறதுனால உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டாருன்னு சொல்லி எவ்வளோ வைராக்கத்தோடு கூட சொல்கிறான் பாருங்க. நீங்கள் பாவியாக இருக்கிறதுனால உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் யாரும் சொல்லி கொண்டுக்கிறீங்க? நான் தான் நீதிமான் சொல்லி கொண்டுக்கிறேன், நான் தான் ரட்சகன் சொல்லி, நான் தான் ரட்சிக்கப்பட்ட மக்கள் கூட்டம்னு சொல்லி கொண்டுக்கிறேன், நான் தான் எல்லாமேன்னு சொல்லி கொண்டுக்கிறீங்க. ஆனால் உன்னை பார்த்து நான் கேட்குறேன், நீ யாராக இருக்கிற? நீ பாவியான மனிதனாக இருக்கிற. ஆகவே உன்னுடைய வேண்டுதலுக்கு கடவுள் பதிலளிக்க மாட்டார், செவி சாய்க்க மாட்டார். எவ்வளோ தைரியமாக வைராக்கியமாக சொல்லுகிறான் இந்த மனிதன். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தியுள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானது செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். பிறவி குடனுடைய கண்களை ஒருவன் திறந்தார் என்று உலகம் உண்டானது முதல் கேள்விப்பட்டதில்லையே. அவர் தேவனிடத்திலிருந்து வராதிருந்தால் ஒன்றும் செய்ய மாட்டாரே என்றான். எவ்வளோ பெரிய சாட்சி, எவ்வளோ பெரிய உபதேசம் இந்த 2-3 வசனத்திலே அவர்களுக்கு செய்கிறான். 34ஆம் வசனத்தில் அவனுக்கு கோபம் வந்துருச்சு. அவன் கேட்குறான். அவனுக்கு பிரதித்திரமாக கேட்டு அந்த மாற்றத்தை பார்த்து, அற்புதத்தை பார்த்து விசுவாசிப்பதற்கு பதிலாக, இயேசுவை பின்பற்றுவதற்கு பதிலாக, இவன் சொல்லக்கூடிய வார்த்தையை உண்மை என்று ஒத்துக்கொள்வதற்கு பதிலாக அவங்க என்ன செய்கிறான்னு சொன்னால், முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயோ என்று சொல்லி அவனை புறம்பே தள்ளிவிட்டார்கள். இதுதாங்க அவனால் செய்ய முடியும். அதிகாரம் தான் கையில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த அதிகாரத்தை எவ்வளோ இருமாப்பாய் ஆளுகை செய்கிறான் பாருங்க. ஆதிக்கம் மனிதனுடைய இன்னொரு மனிதன் ஆதிக்கம் செய்கிறது. உனக்கு யார் அந்த ரைட்ஸ் கொடுத்தா? எல்லாரும் கடவுளுடைய பிள்ளைங்க, எல்லாரும் கடவுளுடைய படைப்பு, எல்லாரும் பாவிகள், எல்லாருக்கும் இயேசு தேவை, எல்லாருக்கும் ரட்சிப்பு தேவை, எல்லாருக்கும் ஜெபாலயம் தேவை, எல்லாருக்கும் தேவாலயம் தேவை. நீ மட்டும் ஒஸ்தி, இன்னொருத்த மட்டும் தாழ்ந்தவன் சொல்லிட்டு நீ எப்படி உன்னால் சொல்ல முடியும்? அதுதாங்க கேட்குற. இந்த மனிதனை முழுமையான பாவின்னு சொல்கிறான். அப்படி என்னன்னு சொல்கிறான்? அப்போ இதுல என்ன புரிஞ்சுக்கிறோம்? அவன் பாவி இல்லைன்னு சொல்லி அவன் தன்னை அடையாளப்படுத்தி கொண்டுக்கிறான். புரியுதுங்களா? அன்பானவர்களே, இது எவ்வளோ பெரிய ஆபத்து தெரியுமா? கடவுளுக்கு முன்பாக நீங்கள் நானும் எப்போல்லாம் வருகிறோமோ அப்போல்லாம், ஆண்டவரே நானும் பாவியான ஒரு மனிதன், எப்போல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் சொல்கிறியோ அப்போ உன்னுடைய வாழ்க்கையில் தாழ்மை வருதுன்னு சொல்லி அர்த்தம். கிறிஸ்துவை அறிந்து கொள்றதில்ல நீ விருப்பப்படுறன்னு அர்த்தம். கிறிஸ்துவை அறிந்து கொள்றதில்ல நீ முன்னேறி போறன்னு அர்த்தம். விசுவாசத்தில் நீ முன்னேறி போய் கொண்டுக்கிறன்னு அர்த்தம். ரட்சிப்பு நிச்சயத்தில் முன்னேறி போய் கொண்டுக்கிறன்னு அர்த்தம். நீ பாவி இல்லைன்னு எப்போ சொல்றியோ நீ அழிவின் பாதையில் போய் கொண்டுக்கிற, மறந்துடக்கூடாது. யாரா இருந்தாலும் சரி. இந்த மத தலைவர்கள் எனக்கு எல்லாம் தெரியுங்கிற மம்மதியில் வாழ்ந்து கொண்டுக்கிறான். நான் பாவி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறான், நான் ரட்சிக்கப்பட்டவன் சொல்லி இவனே முடிவு பண்ணி கொண்டிருக்கிறான். இல்லை, ஒரே வார்த்தையில் சொல்லி வேலையை முடிச்சிட்டான், ஜோலியை முடிச்சிட்டான். நீ பாவியான மனுஷன், உன் வேண்டுதலுக்கு கடவுள் செவி சாய்க்க மாட்டார். பக்தி உள்ளவனுக்கு மட்டும்தான் கடவுள் செவி சாய்ப்பான். உன் வேண்டுதலுக்கு, உன் விண்ணப்பங்களுக்கு நீங்கள் வரட்டு பேச்சு கொண்டுங்க, வீண் பேச்சு கொண்டுங்க, வீண் ஆராதனை செய்து கொண்டுக்கிறீங்க, வீண் முயற்சியில் கடவுளை தேட பார்க்குறீங்க. உங்களுக்கு கண்களுக்கு முன்பாக இவ்வளோ பெரிய அற்புதத்தை செய்து பெற்றுக்கொண்ட மனிதன் நின்று கொண்டிருக்கிறேன். என்னை பார்த்து நீங்கள் நம்பலைன்னு சொன்னால் எப்படா நீங்கள் ரட்சிப்பை நம்புங்க, எப்படா நீங்கள் இயேசு பார்ப்பேன்னு சொல்லி கேட்குறான். புரியுதுங்களா? எவ்வளோ பெரிய வார்த்தையை இந்த மனிதன் தைரியமாக அவன் கேட்குறான். உடனே அவனுடைய வெறி, அவனுடைய மத வைராக்கியம் என்ன செஞ்சது பாருங்க. கொலை வெறின்னு சொல்கிறான், ஜாதி வெறின்னு சொல்கிறான் இல்லையா? அதுக்கப்புறம் மத வெறி இந்த இவனுக்கு இருந்ததுனால உடனடியாக அந்த மனிதனை என்ன செஞ்சிட்டான்? புறம்பே தள்ளிட்டான். ஆலயத்துக்கு வரக்கூடாது, ஜாதியிலேருந்து ஒதுக்கிட்டாங்க. அதான் அதுக்கு அர்த்தம். அவருடைய இறையில் பின்னணியில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஜாதியிலேருந்து ஒதுக்கிட்டான். யூத முறைமையிலேருந்து, யூத கட்டுப்பாடுலேருந்து அவனை ஒதுக்கிட்டான். ஜெபாலயத்தை நீங்கள் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டான். 35ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப கிளாசிக்கலாக இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டதை இயேசு கேள்விப்படுகிறார். அவனை கண்டபோது நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாக இருக்கிறாயா என்றார். அன்பானவர்களே, அவனுக்கு வந்த ஒரு பிரச்சனையை பார்த்துட்டு, என்னால் தான் இந்த பிரச்சனை, என்னுடைய விசுவாச நிமித்தம், என்னை விசுவாசிப்பது நிமித்தமாக வந்த பிரச்சனை, என்னை விசுவாசிப்பதனால வரக்கூடிய சோதனைகள், பிரச்சனை என்பதை இயேசு அறிந்து முதல் வசனத்தில் எப்படி அவனை தேடி போய் அவனுக்கு பார்வை அளித்தாரோ அதே போல 2வது பகுதியில் அவனுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்த உடனே இயேசு ஓடி போய் ஒளிஞ்சிக்கல. இயேசு வேடிக்கை பார்த்து நின்று கொண்டுக்கல. அவன் வாழ்ந்தா வாழட்டும், வாழாட்டினா போகட்டும் அப்படின்னு சொல்லி அங்கே போயிடல. அவனுக்கு ஒரு பிரச்சனை சொன்ன உடனே நேராக போய் அங்கே நின்று அவனுக்கு தன்னை முதலாவது வெளிப்படுத்துகிறார், அவனை ஆறுதல்படுத்துகிறார், அவனை விசாரிக்கிறார், அவனுடைய பிரச்சனை என்னன்னு சொல்லி விசாரிக்கிறார், அவனுடைய தேவை என்னன்னு சொல்லி விசாரிக்கிறார்.
அங்கே சொல்லி, நீ தேவனுடைய குமாரன் விசுவாசமாக இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, அவரிடத்தில் நான் விசுவாசமாக இருக்கும்படிக்கு அவர் யார் என்றான். நியாயமான கேள்வி. ஏன்னா பார்வை இல்லாததுக்கு முன்னாடி இயேசு வராரு, உமிழ்நீரை எடுக்கிறாரு, மண்ணை எடுக்கிறார், சேற்றை உண்டாக்கி அதில் அவனுடைய கண்ணிலே பூசி சிலவன் குளத்தில் போய் கழுவுன்னு சொல்லி சொன்னான். அதோட முடிஞ்சிருச்சு. பேரை மட்டும் தான் கேள்விப்பட்டான், அவர் செஞ்ச செயல் மட்டும் தான் கேள்விப்பட்டான், பார்த்தான், அதோட போயிட்டான். அதன் பிற்பாடு நேரடியாக இப்போ தன்னை அவருக்கு வெளிப்படுத்துகிறார். புரியுதுங்களா? ஒரு மனிதன் தானா கிறிஸ்துவை, கடவுள் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை, கடவுள் தரக்கூடிய நன்மைகளை, கடவுள் தரக்கூடிய ஈவுகளை அறிந்து கொள்ள முடியாது என்பதற்கு இது ஒரு சான்று. ஒரு பாவத்தில் இருக்கிற ஒரு மனிதனை, பாவத்திலே வாழக்கூடிய ஒரு மனிதனை, நோயாளியாக இருக்கக்கூடிய மனிதனை, சரீரத்திலும் சரி ஆத்மாவிலும் சரி பிணியாளியாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனை கடவுள் தேடி போகிறார், கடவுள் சந்திக்கிறார். ரெண்டாவது, அவருடைய உபத்திரவத்தின் மத்தியிலே, அவருடைய பாடுகள் மத்தியிலே விசுவாசத்து நிமித்தமாக, ரட்சிப்பின் நிமித்தமாக வரக்கூடிய இடரல்கள், சவால்கள், போராட்டங்கள், எதிர்ப்புகள், ஏன் ஊரை விட்டு ஒதுக்கி வைத்தல், இதன் மத்தியிலே கடவுள் அவனை விடாமல் பாதுகாத்து கொள்ளுகிறார். சங்கீதம் 48 சொல்லி, இந்த தேவன் சதாக்கள் நம்முடைய தேவன், மரண பரிந்துவினை நடத்துவார் வேதம் சொல்லுது. அது வார்த்தை எவ்வளோ பெரிய ஒரு ஆறுதல். 118ஆம் சங்கீதத்திலே சில வசனங்களை வாசித்து இந்த பகுதியை நாம் நிறைவு செய்வோம். இந்த மனிதனுக்கு வந்த தைரியம், இந்த மனிதனுக்கு வந்த நம்பிக்கை, முதல் வசனத்திலிருந்து நான் வாசித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று இஸ்ரவேல் சொல்வதாக, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று ஆரோனின் குடும்பத்தார் சொல்வார்களாக, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தருக்கு பயப்படக்கூடிய சொல்லுவாங்க. அன்பானவர்கள், இங்கு அவன் சொல்லக்கூடிய காரியம், கர்த்தரை துதியுங்கள். இவன் பிரச்சனை தெரிஞ்ச உடனே இயேசு வாலண்டியா போய் உனக்கு என்ன பிரச்சனை சொல்லி தேடி அதை சரி செய்ய முற்படுகிறார். அந்த பிரச்சனையை சரி செய்கிறார், அவனை தான் சேர்த்து கொள்ளுகிறார், அரவணைக்கிறார், அவனுக்கு ஆறுதல் செய்கிறார். நீ கவலைப்பட, நான் அவனை சேர்த்து கொண்டேன், நான் உன்னோட கூட இருக்கிறேன். அடுத்த நிமிஷம் அவன் எங்கே இருக்கிறான்? ஆலயத்தில் அவன் காணப்படுவான். இப்போ கர்த்தரை ஆலயத்தில் சென்று அவன் துதிக்கிற ஒரு மனிதன் காணப்படுவான். தனக்கு நான் நல்லவர் என்பதை அவன் ஒத்துக்கொள்ளுவான். அப்படி கிருபை என்றும் உள்ளது என்பதை ஒத்துக்கொள்ளுவான். அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி மறுபடியும் அவன் வாழ்க்கையில் சொல்லிக்கொண்டே இருப்பான். அப்படி கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி கர்த்தருக்கு பயப்படுறவர்கள் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். இந்த மனிதன் கர்த்தருக்கு பயந்த ஒரு மனிதனாய் இந்த இடத்துல மாற்றப்படுகிறான். கர்த்தரை அறிகிற ஒரு மனிதனாய் மாற்றப்படுகிறான். கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற ஒரு மனிதனாக அவன் மாற்றப்படுகிறான். அதன் பிற்பாடு நீங்க பார்த்தீங்க சொன்னா 5ஆம் வசனத்திலிருந்து பார்த்தீங்க சொன்னா, நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்தில் வைத்தார். இதெல்லாம் விசுவாசத்துல சொல்லக்கூடிய வார்த்தை, ரட்சிப்பின் நிச்சயத்தில் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. ரட்சிப்பின் பாதையிலே முன்னேறி செல்லக்கூடிய ஒரு மனிதனுக்கு இடரலோ பாடுகளோ உபத்திரங்களோ வரும்போது அது சோர்ந்து போகாமல் அதிலே தன்னை தானே தேற்றிக் கொள்ளக்கூடிய, கடவுளுடைய வார்த்தையிலிருந்து தன்னை ஆற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு வார்த்தை. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? இதுதாங்க ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சவால். இதுதான் ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனுடைய இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஆறுதல், தைரியம். இதுதான் விசுவாசத்தினுடைய ரட்சிப்பினுடைய பாதையிலே முன்னேறி செல்லக்கூடிய ஒரு மனிதனுக்கான அடையாளம். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? இப்போ இவன் சொல்றதுக்கு தகுதி இருக்கா, தகுதி இல்லையா? தகுதி இருக்கு. எல்லாருமே அவங்க அப்பா அம்மா விட்டு போயிட்டாங்க. இந்த மனிதர்கள் அவங்க அப்பா அம்மா விட்டு போயிட்டாங்க. யூத தலைவர்கள் எதிர்த்துட்டாங்க, மத தலைவர்கள் எதிர்த்தாங்க, ஊர் அவனை ஒதுக்கி வச்சிருச்சு, அவனுடைய ஜாதி அவனை ஒதுக்கி வச்சிருச்சு. இயேசு அவனை சேர்த்து கொள்ளுகிறான். தைரியமா இங்க சொல்லுகிறான், கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிற, மார்த்தட்டி சொல்றான், நெஞ்சு தட்டி சொல்றான், கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், என் சத்துருக்களின் சரி கட்டுதலை காண்பேன். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதினாலும், விருப்புகளை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம் என்று சொல்லி இங்க சொல்லுவாங்க. முழுக்க நீங்க 29 வருஷம் வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தரை தன் சொந்தமாக கொண்ட ஒரு மனிதன், ரட்சிப்பை சொந்தமாக உரித்தாய் கொண்ட ஒரு மனிதன், விசுவாசத்தை சொந்தமாக உரித்தாக்கி கொண்ட மனிதன், இயேசுவை சொந்தமாக்கி உரித்தாக்கி கொண்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நம்பிக்கை, ஆறுதல், தைரியம் பகுதியிலே சொல்லப்படுது. உன்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட எதிர்ப்பை நீ சந்தித்து கொண்டிருக்கிறியா? உன்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சவால்களோடு நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறியா? இப்படிப்பட்ட நெருக்கடிகள் உனக்கு வருகிறதா? இப்படிப்பட்ட போராட்டங்கள் நீ சந்திக்கிற ஒரு மனிதனால் இருக்கிறியா?
இப்படிப்பட்ட போராட்டங்கள் வரும்போது, எதிர்ப்புகள் வரும்போது, சவால்கள் வரும்போது நீ யாரை நோக்கி பார்க்குற? இயேசுவை நோக்கி பார்க்குறியா, அல்லது உன்னுடைய சூழ்நிலையை நோக்கி பார்க்குறியா, உன்னுடைய பிரச்சனைகளை நோக்கி பார்க்குறியா, அல்லது மனிதர்களை நோக்கி பார்க்குறியா? மனிதர்களையோ சூழ்நிலைகளையோ மற்றவர்களையோ நோக்கி பார்க்கும்போது அங்கே ஏமாற்றமும் வருத்தமும் மிஞ்சும் என்பதை பார்க்கிறோம். ஆனால் இயேசுவை நோக்கி பார்க்கும்போது, இயேசுவை நீ சார்ந்து கொள்ளும்போது, இயேசு கிறிஸ்துவனிடத்தில் நீ வந்தடையும் போது உனக்கு பாதுகாப்பு, உனக்கு அடைக்கலம், உனக்கு ஆறுதல், உனக்கு எதிர்கால பயத்திலிருந்து உனக்கு விடுதலை, கடந்த காலத்தில் பயத்திலிருந்து உனக்கு விடுதலை, நிகழ்கால பயத்திலிருந்து உனக்கு விடுதலை, மனித பயத்திலிருந்து உனக்கு விடுதலை, சமூக பயத்திலிருந்து உனக்கு விடுதலை. இது இயேசு கிறிஸ்து தருகிறார். இப்படி தருவதற்கு கடவுள் உங்களை அழைக்கிறார். இங்கே இருக்கிற சிறு பிள்ளைகள் மற்றும் சகோதர சகோதரிகள் கடவுளையாய் பிள்ளைகளாய் மாற்றப்படுவதற்கு, இந்த பாதுகாப்பை பெற்றுக்கொள்வதற்கு, இந்த ஆறுதலை பெற்றுக்கொள்வதற்கு, சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்கு கடவுள் உங்களை அழைத்து கொண்டிருக்கிறார். அழைக்கப்பட்டவர்கள் அதில் நிலைத்திருக்கும்படியாக கடவுள் அழைக்கிறார். அழைப்பு பெறாதவர்கள் இன்னும் இந்த வாசலுக்கு வெளியே நின்று கொண்டிருக்கிறவர்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். நீங்களும் அவருடைய சமூகத்திலே காணப்பட வேண்டும் என்று சொல்லி அழைக்கப்படும். கர்த்தர் தாமே இந்த சிந்தனையை நமக்கு ஆசீர்வதித்து தருவார். நாமம் மகிமைப்படுவதாக.